வணக்கம். ஐ எம் டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். இப்போ பார்க்குற பேஷண்ட் ஒரு தலகாயத்தினால தலைகாயத்தினால ஒரு சின்ன ரத்த கசிவு காதுக்கு மேல் இருக்கிற பகுதியில் மூளையில் இருந்துச்சு அவருக்கு. ஸோ அது நம்ம யூஸ்வலாக சின்னதாக இருக்கிறனால முக்கால்வாசி ரத்த கசிவுகள் நம்ம மருத்துவ முறை மூலமாக தான் அவங்கள நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இவருக்கு முதல்ல 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகிடுச்சு, திடீர்னு அந்த ரத்த கசிவு அடுத்த ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப பெருசாகிடுச்சு. அவரோட இருதய துடிப்பு பிராடிகார்டியான்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட 40-45க்கெலாம் வந்துருச்சு அவர் இருதய துடிப்பு. அவரோட சுயநலவோடு தான் இருந்தார். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க ரத்த கசிவு பெருசாகிடுச்சு, இருதய துடிப்பு ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா எந்த நேரத்துலையும் இவங்க ரொம்ப மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது அவசியம். எப்பவும் அவங்க மோசமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸை எடுத்துக்க வேணாம்னு சொன்னோன்னே அவங்க பேஷண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு சர்ஜரிக்கு அவங்க வில்லிங்காக இருந்தனால உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரத்த கசிவை எடுத்துட்டோம். ஸோ அந்த ரத்த கசிவை சேஃபாக சின்ன ஒரு கீஹோல் கிரேனியாட்டமி மூலமாக அவருக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. அது எடுத்தோன்னே கம்ப்ளீட்டாக அவர் ரெக்கவர் ஆகிட்டார். அவருக்கு இருக்கிற ரிஸ்க் முழுசாக குறைஞ்சிருச்சு. இப்போ அவர் நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறாரு. ஸோ தலகாயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 24 ஹவர்ஸ் கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம், மொத்தம் 24 to 48 ஹவர்ஸ்னு சொல்லலாம். ஸோ முதல் 2 நாளுக்குள்ளே அந்த ரத்த கசிவு சின்னதாக இருக்கிறது பெருசாகலாம். ஸோ பெருசாக இருக்கிற ரத்த கசிவு ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்துன்னா உடனே இமீடியட்டாக சர்ஜரி பண்ணால் இந்த மாதிரி இருக்கவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தாமதப்படுத்துறதுனால அவங்க யோசித்து சர்ஜரி பண்ணலாமா, சர்ஜரி பண்ணுறதுல பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு கெடுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த டைமில் பேஷண்ட் அவங்க உடனே கன்சர்ன் கொடுத்து டாக்டருக்கு ஒரு கோ ஹெட் வித் சர்ஜரி அப்படின்னு இமீடியட்டாக சொன்னாங்கன்னா டாக்டர்னால அவங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இவர் மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். நான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள வெங்கரைக்கோட்டை காட்டிலேருந்து குமாரசாமி பேசுகிறேன். என்னுடைய வயசு 25. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆணுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் எனக்கு பெரும் விளைவாக இருந்துச்சு. என்ன ஆணுச்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. எங்கள் அக்கா ஒரு நர்ஸாக இருந்ததுனால அவங்களால முடிஞ்ச வரையும் மெடிக்கலில் வச்சு பார்த்தாங்க. முடியலைங்கிற பட்சத்துக்கு எனக்கு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி இங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நம்ம திருச்சி நியூரோ ஒன் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே என்னை ஃபேமிலி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு, போதுமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சார் நம்ம விஜயகுமார் டாக்டர் தான், சார் தான் பார்த்தாங்க. அவங்க பார்த்து எனக்கு அன்றைக்கி நைட்டே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு காதுலேருந்து பிளட்டு நிற்காமல் நான் சுய நினைவில் இல்லை. நான் அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னையிலேருந்து ஒரு 1 மந்த் சுய நினைவில் இல்லை. சார் தான், சாரோட ட்ரீட்மெண்ட்லையும் இங்கே கூட ஒர்க் பண்ண நர்ஸுங்க அவங்களோட ஹெல்ப்லையும் தான் நான் அன்றைக்கி இப்படி பேசுகிறதுக்கான ஒரு இதே இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இதை நான் பேசுகிறது ரொம்ப பெருமைப்படுகிறேன். சார் தான் எனக்கு ஒரு சாமி மாதிரி. எப்படி என்னை காப்பாற்றினார்னு அவருக்கு தான் தெரியும், அவர் கையில் தான் இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே பண்ணி அவங்கன்னு சொல்லவும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டாங்க. பணத்தை கூட ரெடி பண்ண முடியாத மாதிரி இருந்த சூழ்நிலையிலையும் டாக்டர் சர்ஜரியை பண்ணிட்டு தான் மற்ற இது பண்ணாங்க. பணங்கிறது அடுத்தபட்சம். ஒரு உயிரை காப்பாற்றணும்னு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அதுலேயும் சப்போர்ட்டிவாக இருந்த நர்ஸெல்லாம் நான் ரொம்ப எல்லாம் அடிச்சிருக்கேன், நிறையா இடைஞ்சல் பண்ணியிருக்கேன். கடவுள் அவங்களெலாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது கோடி புண்ணியமாக தான் இருக்கணும். சொல்ல போனால் இந்த அளவுக்கு நான் குணமாக இப்படி பேசுகிறேன்னா அது காரணம் மெயின் டாக்டர், அப்புறம் அந்த சிஸ்டர்ஸ் தான். நான் ரொம்ப இடைஞ்சப்படுத்திட்டு இங்கேருந்து இறங்கியெல்லாம் ஓடி இருக்கேன், நிறையா அவங்கள போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கேன். அந்த நிலைமையை என்னை விடாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்படி மாதிரி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு சார் தான், மெயின் தான், கடவுள் அவர் தான் எனக்கு. மற்றவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் வெளியில் எந்த ஹாஸ்பிட்டல் நான் மென்ஷன் பண்ணி பேச விரும்பலை. என்னையை பொறுத்தவரையில் எனக்கு இங்கே நியூரோ ஒன் எனக்கு கோயில் மாதிரி. நான் ஆப்ரேஷன் முடித்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே நான் நார்மலாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எந்த ஃபால்ட்டும் இல்லை என் சைடு. டாக்டரும் அவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம விஜயகுமார் சாரே சொன்னாங்க, இப்படி வேணாலும் நீங்கள் பழைய மாதிரி பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஃபுட்டு எந்த இதுவும் ஒதுக்க வேண்டியதில்லை, சாப்பிட்லாம், குளிக்கலாம், எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நான் பைக்கும் நார்மலாக பழைய மாதிரி ஓட்டுறேன். பழைய மாதிரி ரெக்யூவர் ஆகிட்டேன். எனக்கு இந்த ஆப்ரேஷனுங்கிற ஃபீலிங்கே இல்லை இப்போதைக்கு. அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நம்ம முடியாமல் இருந்த பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. நான் பழைய மாதிரி ரெக்யூவர் ஆகி பழைய மாதிரியே தான் இருக்கிறேன். எனக்கு இந்த ஆக்சிடெண்ட்டுங்கிறது ஒரு 30 நாள் எனக்கு அந்த நினைவு இல்லாமல் இருந்தேன். அது இதில் மெமரியிலேருந்து டெலீட் பண்ணது மாதிரி இப்போ பழைய நிலைமைக்கே வந்துட்டேன். நல்லா ரெக்யூர் ஆகிருக்கிறேன். காசு பணங்கிறது அப்பாற்பட்டது. நம்ம காசு பணம் இருந்துச்சுனாக்கா எப்போ போக போகிற உயிரையும் காப்பாற்ற முடியாது. நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும், நல்ல நர்சிங் டாக்டர்ஸ் நல்லவங்க வேணும்னா நியூரோ ஒன் வரலாம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தரமான ட்ரீட்மெண்ட் வேணும்னா இங்கே நம்ம திருச்சி நியூரோ ஒன் தான்.